வணக்கம் அன்பு நண்பர்களே. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இந்த ட்ரையல் அண்ட் எரர் சீரீஸ்ல அடங்கல் தயாரிப்பு இன் ஜஸ்ட் 6 ஸ்டெப்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கு. இதுல ஒரு மேக்ரோ கொடுத்துருக்கேன். அடங்கல் தயாரிப்பு இன் ஜஸ்ட் 5 ஸ்டெப்ஸ்னு ஒரு மேக்ரோ இருக்கு, இதுல கொடுத்துருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா இது ரெண்டுமே ஆக்சுவலா 5 ஸ்டெப் தான். இது என்னென்ன வித்தியாசம் மேக்ரோல இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இதை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல விஷுவலா பாத்தீங்கன்னா இது எக்ஸோகோனு, இது கட்டமா இருக்குது அப்படின்னு தான் தோணும். உள்ளுக்குள்ள என்னென்ன வித்தியாசம் இருக்குதுன்னா, இது அடங்கல் விஷன் 4ல இருக்கிற மேக்ரோ ஆச்சுங்களா. இது என்னன்னா, லாஸ்ட் ரோவை ஏ காலம்ல எவ்வளவு இருக்கோ அதை வச்சு இது பண்ணிட்டு A1 நம்ம ரைட் கிளிக் பண்ணி மேட்ச் டெஸ்டினேஷன் ஃபார்மேட்டா வைக்க பேஸ்ட் பண்ண சொல்றோம் இல்லையா, அந்த ஷீட்ல வர்றதுல எம்டியா இருந்தா அதை என்னன்னா எக்ஸிட் ஆயிடும். இதுல ஒரு என்னன்னா ஒரு எரர் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் வச்சிருக்கு. அதே இந்த விஷன் 3ல இருக்கிறதுல அது இருக்காது. அதுதான் இது இது அது மட்டும் இல்லாம இப்போ இதுல பாத்தீங்கன்னா விஷன் 3ல நம்ம இது என்னன்னா இந்த மற்றும் சம்திங் எவ்வளவு எண்ணிக்கையோ நபர்கள்ன்றத ரீப்ளேஸ் பண்றது பிளஸ் அந்த எண்ணிக்கையால, அதான் அந்த எண்ணிக்கை நம்பர் மட்டும் வர மாதிரி அந்த நபர்கள் என்றதையும் மட்டும்ன்றதையும் ரீப்ளேஸ் எம்டிஆர் ரீப்ளேஸ் பண்ணிட்டு மற்றும்ன்றது பதில் பிளஸ் மட்டும் வரும். அதனுடைய கோடு தான் இது. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, அதுதான் இது எம்டி, இது கேரக்டர் W43ன்றது பிளஸ் சைன். இப்போ இந்த கோடை எப்படி வர வைக்கிறதுனா, இது நம்ம மேக்ரோல பாத்தீங்கன்னா அதாவது டைரக்டா தமிழ் இங்கிலீஷ் தவிர வேற எந்த லாங்குவேஜுமே சப்போர்ட் கிடையாது. அதனாலதான் இந்த கேரக்டரை வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். இந்த கேரக்டரை நம்ம எப்படி வர வைக்கலாம் அப்படின்னா, இதுக்குன்னே ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் பேர் அதாவது ஆப் கன்வர்ஷன் R12A கெட் ஐஓபி ஆப் கன்வர்ஷன். அதுல போயிட்டு நீங்க இப்போ இதுல நான் தமிழ் வச்சுக்கின்னு இதுல நான் நஞ்சை அப்படின்னு அடிக்கிறேன்னா அதனுடைய கோட்லாம் வரும். அந்த கோட்ல கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க கோட்லாம் வரும். இந்த கோடு இங்க லாஸ்ட்ல டெசிமல்ல இருக்கு பாருங்க, இதுதான் அந்த உள்ள இருக்கிற கோடு. அதாவது இது என்னது, இது UTF-8 கோடு, இது டெசிமல் கோடு. டெசிமல் கோடை தான் நம்ம உள்ள போடணும். இது மாதிரி நிறைய கோடு இருக்கு, நிறைய வேற வேற லாங்குவேஜுக்கு வேற வேற கோடு வரும். அது மாதிரி அதை நீங்க ரீப்ளேஸ் பண்றத தான் நீங்க அந்த கேரக்டர் உள்ள வைக்கணும். ஏன்னா நம்ம டைரக்டா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதாவது இதுல தமிழ் டைப் பண்ண முடியாது. ஒண்ணு ஒரு எதனா ஒரு ஷீட்லயே ஒரு செல்ல ரெஃபரன்ஸ் பண்ணி அதை அதுல என்ன இருக்குதோ அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லைன்னா இது மாதிரி கேரக்டர் தான் வைக்கலாம். அதுதான் இது. அதுலயே ஷார்ட் டைப், இது நஞ்சை பாத்தீங்கன்னா அதுதான். இது நஞ்சை நஞ்சைன்றது இதோ அந்த கோடு கரெக்டா இங்க இருக்கு பாருங்க. இந்த கோடுனுடைய வரதெல்லாம் இங்க உள்ள இருக்கும். இதுக்குள்ள இருக்குங்களா நஞ்சைக்கு ஷார்ட் டைப்ல 2984ல இருந்து 3016 வரைக்கும் இருக்கு. அதுதான் இதான் நஞ்சைன்றது. அந்த அதை நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். அதாவது சாரி, இது ஷார்ட் பண்றோம். ஷார்ட்டிங் ஆர்டர்ல நஞ்சை ஃபர்ஸ்ட், புஞ்சை ஃபர்ஸ்ட் இதுன்னு. ஆக்சுவலா இதுல சில இது இந்த நம்ம கிட்ட இருக்கிறது மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் விஷன் பாத்தீங்கன்னா 7.1.
7.1 அதுலலாம் இது வந்து பெரும்பாலும் எரர் வராது. அது 7.6ல இருந்தே வராதுன்னு நினைக்கிறேன். சிலருக்கு இதுல எரர் வருது, இங்க எல்லோ கலர்ல வருதுன்னாங்க. அதுக்கு தான் நம்ம வேற என்ன அப்ரோச் யூஸ் பண்ணோம்னா, இந்த அடங்கல் 4 இருக்கு பாருங்க, அதுல போய் பாருங்க. நம்ம என்ன பண்ணோம், அந்த ஷார்ட் டைப் வந்து எப்படின்னா, இப்ப இந்த அடங்கல் 4ல எப்படி என்ன பண்ணணும்னா, இந்த இன்ஃபோல இருக்கிற இந்த டைப், இந்த டைப்பை தான் வந்து நம்ம இந்த வரிசையில தான் ஷார்ட் பண்ணோம். அந்த டைப்பை வந்து இங்க இந்த இதுக்கு வந்து ஒரு முறை ரெஃபரன்ஸ் பண்ணி மாத்தோம். அந்த இது அந்த இந்த டைப், அதாவது என்னது, இந்த காலம் பாருங்க, இதுல எந்த காலத்துல அந்த டைப்ன்றது வருதோ அந்த காலத்தை வந்து இந்த இன்ஃபோல இருக்கிறத வச்சு இங்க வந்து ஷார்ட் பண்ணும். இந்த ரேஞ்சை வச்சு இது பண்ணோம். அதுதான் வந்து இந்த ஷார்ட் டைப் உடைய இது. அது மட்டும் இல்லாம ஒரு டைப்புக்கு நடுவுலயும் 27 லைன் விடும். நம்ம வந்து இது 26ன்னு வச்சீங்கன்னா தான் ஆக்சுவலா டைரக்டா வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதாவது 27வது லைன்ல நம்ம டோட்டல் வர மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து அதை இதை பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த க்யூட் ஷீட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். இதுதான் இந்த மாடலு. இது என்னத்துக்குன்னா, அதுல இருக்கிற டிராபேக், அதாவது என்னது, அந்த கேரக்டர்ல எரர் வர்றதா இருந்தா இது. ஆக்சுவலா ஒரு விஷயத்த நம்ம அச்சீவ் பண்றதுக்கு பல அப்ரோச் இருக்கு. எந்த அப்ரோச் யூஸ் பண்றோன்றது இல்ல, அந்த டெஸ்டினேஷன், அதாவது அந்த விஷயத்த நம்ம அச்சீவ் பண்றோமான்றதுதான் முக்கியம். இது ஒரு மெத்தடு. இது மட்டும் இல்ல, இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்ன பண்ணான்னா, இதுல நம்ம நஞ்சை புஞ்சைன்னு வருது இல்லையா, நஞ்சை புஞ்சைன்னு இருக்கிறதைய இந்த நம்ம இதுல பேஸ்ட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா நஞ்சை புஞ்சைன்னு வர்றது இருக்கு இல்லைங்களா. பாருங்க, இதை நான் செலக்ட் ஆல் கொடுத்து காப்பி பண்ணி இங்க A1ல வச்சு வேல்யூஸ் கொடுத்துட்டு 1 அழுத்துறேன். என்ன ஆகுது, இது மாதிரி வருது. இப்போ இது மாதிரி வந்தவொடனே இந்த நஞ்சை புஞ்சை என்றதையே வந்து என்ன பண்ணலாம், இன்னொரு அப்ரோச்ல நஞ்சை முன்னாடி 1 வரா மாதிரி, அதே மாதிரி புஞ்சை முன்னாடி 2 வரா மாதிரி ஒரு அது மாதிரி ரீப்ளேஸ் பண்ற மாதிரி மேக்ரோ எடிட் பண்ணலாம். அப்படின்னா இந்த நஞ்சை புஞ்சைக்கு வந்து இங்கிலீஷ்ல நஞ்சை புஞ்சைன்னு மாத்திக்கின்னு அந்த நஞ்சை புஞ்சை முன்னாடியும் 1 நம்பர் வரா மாதிரி, அதாவது எது ஃபர்ஸ்ட் வரணும், 1 நஞ்சை, 2 புஞ்சை, 3வது மனை, 4வது, அதாவது நம்ம இந்த இதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வரா மாதிரி வச்சுட்டு அதை வந்து நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல இந்த இதுக்கு இங்கிலீஷ்ல இங்க வச்சுட்டு அதுக்கு முன்னாடி 1 2 3ன்னு வச்சீங்கன்னா இங்கிலீஷ்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது மாதிரி பல வழிகள் இருக்கு. ஆக்சுவலா நான் இப்போ இன்னைக்கு சொல்ல வந்தது என்னன்னா, இந்த உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ், நம்ம ஏஐ டூல்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். என்ன, நம்ம கிட்ட ஜெமினி இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு, அப்புறம் கோ பைலட் இருக்கு, எவ்வளோ இருக்கு. ஓகேங்களா, கோ பைலட் வந்து நான் இது பண்ணி வச்சிருக்கேன். நீங்க அது போனோம்னா எட்ஜ்ல போய் கூட பார்த்துக்கலாம். எட்ஜ்லயே கூட, எட்ஜ் ப்ரௌசர்லயே கூட கோ பைலட் இருக்கும். இருக்கு பாருங்க, இதுதான் கோ பைலட். இதுலயே கூட நீங்க கேட்டுக்கலாம். ஓகேங்களா, நமக்கு விண்டோஸ்லயும் இருக்கும் கோ பைலட். கோ பைலட் வேணும்னா நீங்க டாஸ்க் பார் செட்டிங்ஸ்ல போயிட்டு கோ பைலட் கோ பைலட் நான்
சுத்தமாவே அன்இன்ஸ்டால் பண்ணி, அதாவது டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் வரலாம். நீங்க இப்போதைக்கு அதான் இந்த கோபைலட் இருக்கு, சாட் ஜிபிடி, ஜெமினிலாம் இருக்கு. நீங்க இதுல இப்போ நான் சொன்ன மெத்தடை வந்து ஒரு ப்ராம்ப்டா கேட்டு இந்த நஞ்சை முன்ன 1 போட்டோ, அதாவது என்னது நம்ம இது மாதிரி வந்தவனே இதுக்கு முன்ன புஞ்சைக்கு முன்ன 2, நஞ்சைக்கு முன்ன 1ன்றதை ஆட் பண்ணி அப்படி ஸ்டார்ட் பண்றதோ, இல்ல ஃபுல்லாவே புஞ்சைன்றத 2 புஞ்சை அப்படின்னு இங்கிலீஷ்ல PUNJ இங்கிலீஷ்ல மாத்தின்னு ஸ்டார்ட் பண்றதோ வந்து அதை வச்சு ஒரு மேக்ரோவை நீங்களே ரெடி பண்ணி கமெண்ட்ல போடுங்க. அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸசைஸ். இது அப்பதான் வந்து இந்த வீடியோவை யாராவது ஒருத்தராவது இதை பார்த்து பயன்பெறீங்களா இல்ல பாக்குறீங்களான்னு கண்டுபிடிக்க முடியும். நன்றி, வணக்கம்.